தொடர்ச்சியா இந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய வார்த்தை சிறுபான்மையின மக்களுக்கு நலம் செய்யக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கு அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது தொடர்பாக சிறுபான்மையின மக்களுக்கு நன்மை செய்யும் விதமாக பல திட்டங்களை தீட்டியிருக்கோம் அப்படின்னும் அவங்க பட்டியலிடுறாங்க. கடந்த நவம்பர் 1 6 மாவட்டங்களில் வந்து கல்லறை தோட்டங்கள் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து, உங்களுடைய பார்வை என்ன? நல்ல ஒரு கேள்வி சார். நான் உண்மையிலே இந்த கேள்வி எடுத்தோடனே கேட்பீங்கன்னு நினைக்கல. ஆக்சுவலாக 1 கல்லறை தோட்டம், கபர்ஸ்தானம், இஸ்லாமியர்களுக்கு கபர்ஸ்தானமும் கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை தோட்டமும் 6 மாவட்டத்தில் முதலமைச்சருடைய தலைமையில் இடஒதுக்கீடுக்கான ஆணை கொடுத்தது உண்மை. அது வரவேற்கத்தக்கது. அது நிச்சயமாக ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்கள் இஸ்லாமிய சார்பாக சிறுபான்மை என்ற முறையில் நான் வரவேற்கிறேன். ஆனால் அந்த சிறுபான்மை கொடுக்க வேண்டிய அந்த கல்லறை தோட்டத்தில் யாரை அழைத்து கொடுக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் சிறுபான்மை ஆணையத்தை கொண்டு வந்து சிறுபான்மை மக்களுக்காக ஒரு ஆணையம் இருக்கிறது என்று மார்த்தட்டி சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நவம்பர் 1 கல்லறை தோட்டத்திற்கான கபர்ஸ்தானத்துக்கான இடத்தை கொடுக்கும் பொழுது அங்கே யாரை வைத்து கொடுத்தார்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அங்கே முதலமைச்சர் இருக்கிறார், துறை சார்ந்த அமைச்சர் இருக்கிறார். என்னுடைய கேள்வி என்னவென்றால், என்பது ஒட்டுமொத்த கிறிஸ்துவருடைய கேள்வி என்ன என்றால், அன்றைக்கு அந்த ஆணை வழங்கும் பொழுது சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் எங்கே போனார், சிறுபான்மை நல வாரியத்தினுடைய தலைவர் எங்கே போனார், வகுப்பு போர்டினுடைய தலைவர் எங்கே போனார்? நல்லா கவனிக்கணும். அதாவது சிறுபான்மையை பிரித்தாளக்கூடிய ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்.